தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல நடிகருக்கு கவர்னர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது. புதிய பிரதமர் பொறுப்பேற்றுவிட்டார். மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் புதிய முதலமைச்சர்கள் பொறுப்பேற்க ஆரம்பித்துவிட்டனர். பாராளுமன்ற சபாநாயகர், துணை சபாநாயகர் பதவி மட்டும்தான் இன்னும் நிரப்பப்படாமல் உள்ளது. இந்த சூழ்நிலையில் மாநில ஆளுநர் காலியாக உள்ள மாநிலங்களில் புதிய ஆளுநரை நியமிக்க பாஜக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி பிரபல தமிழ் நடிகருக்கு கவர்னர் பதவி அளிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரபல தமிழ் திரைப்பட நடிகருக்கு கவர்னர் பதவி அளிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது ஆந்திர மாநில ஆளுநராக இருந்தவர், தெலுங்கானா மாநில ஆளுநராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன். அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்து விட்டார். அந்த தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவி காலியாக உள்ளது. ஆக தெலுங்கானா மாநில ஆளுநராக பிரபல தமிழ் திரைப்பட நடிகரை நியமிக்க முடிவு செய்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக ஏற்கனவே ஒரு தமிழர்தான் நியமிக்கப்பட்டிருந்தார், தமிழிசை சவுந்தரராஜன். அவர் பதவி விலகிய பின்பு மீண்டும் ஒரு தமிழர் தற்காலிகமாக அந்த பொறுப்பை பார்த்து கொண்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருக்கிற சி.பி. ராதாகிருஷ்ணன். தெலுங்கானா மாநிலத்துக்கு நிரந்தரமாக ஒரு ஆளுநர் நியமிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவரையே மீண்டும் ஆளுநராக நியமிக்க முடிவு செய்துள்ளது. ஆம், பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த். இவரை தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்க பாரதிய ஜனதா கட்சி அரசு முடிவு செய்துள்ளது. நேற்றைய தினம் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொண்டார். சந்திரபாபு நாயுடு ரஜினிகாந்த் பெயரை பரிந்துரை செய்ததாக கூறப்படுகிறது. ஆகவே கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரை பரிந்துரை செய்துள்ள காரணத்தினால், மேலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு விசுவாசமாக உள்ள காரணத்தினாலும் தெலுங்கானா மாநில ஆளுநராக பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. இன்னும் இந்த தகவல் உறுதி செய்யப்படவில்லை. இன்னும் ஒரு சில நாட்களில் உறுதி செய்யப்படும். தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட உள்ள தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட பின் அவர் திரைப்படங்களில் நடிப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட பின் அவர் சென்னையில் வசிப்பாரா அல்லது தெலுங்கானா மாநிலத்தில் வசிப்பாரா என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.